அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். சங்கீதம் 147:9. அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். இந்த காகங்கள்ங்கிறது அசுத்தமான பறவைகளின் பட்டியலில் வருகிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் சுத்தமானவை அசுத்தமானவைன்னு ஆண்டவர் பிரித்து வேறுபடுத்தினார். அதில் பறவைகள் பட்டியலில் அசுத்தமான பறவைகள் பட்டியலில் வருவது தான் அந்த காகம். பாருங்க, காகம் என்று சொன்னால் அது ஒரு ஆகாய தோட்டி, எல்லா அசுத்தங்களையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிடுமா. இந்த பகுதியை பாருங்க, புறாவை குறித்து சொல்லலை, மயிலை குறித்து சொல்லலை, குயிலை குறித்து சொல்லலை, அன்னப்பறவை சொல்லலை, கிளிய சொல்லலை, பஞ்சவர்ண கிளியன்னு சொல்லலை. பாருங்க, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இந்த காகங்கள் அற்பமானது, அசுத்தமானது மட்டுமல்ல, அற்பமானது. ஆக மனுஷனுக்கு உதவி செய்யாத, பயன்படாத, அற்பமானது. அப்படிப்பட்ட அற்பமான அந்த காகங்களின் குஞ்சுகளுக்கு கூட அவைகள் கூப்பிடும் பொழுது ஆகாரம் கொடுத்து போஷிக்கிற தெய்வம். லூக்கா 12:24 காகங்களை கவனித்து பாருங்கள், அவர்களையும் பரமபிதா பிழைப்புட்டுகிறான்னு சொல்றாரு பாருங்க. ஆக இப்படி அசுத்தமான அற்பமான எதுக்குமே லாய்க்கில்லாத அந்த காகங்களின் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆக நீங்களும் நானும் யாருன்னு கேட்டா தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். ஆக இந்த தகுதி, இந்த சிலாக்கிய காகங்களுக்கு இல்ல, நமக்குத்தான் இருக்கிறது. இன்னும் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட, வேறு பிரிக்கப்பட்ட, பிடிக்கப்பட்ட நாம் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்காமல் இருப்பாரா? இன்றைக்கு சொல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கூப்பிடுதலுக்கு, உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று கேட்டால், நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். ஆக அப்பா என்று கூப்பிடும் பொழுது இதோ இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிறவர். மட்டுமல்ல, ஆகாரத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, எந்த தீங்கு வராமல் பாதுகாக்கிற அன்பின் தெய்வம் இயேசு. காகம் குஞ்சுகளுக்கே அவர் ஆகாரம் கொடுப்பார். ஆனால் நமக்கு ஆகாரம் கொடுப்பது, நம்மை பாதுகாப்பது, நமது ஜபத்தை கேட்பது அதிக நிச்சயம். மனிதனை தேவனிடத்திற்கும், தேவனை மனிதனிடத்துக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை ஜபத்துக்கொண்டு. எந்த தடையும் வேண்டாம். இன்றைக்கு முழங்கால முழக்குவோம், ஜபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.